முதல்ல உங்ககிட்ட வருமானம் மாதம் தோறும் சம்பளம் வந்ததும் எல்லா செலவையும் பண்ணிவிட்டு கடைசியில் காசு இருந்தால் சேமிப்பேன், இல்லைன்னா சேமிக்க மாட்டேன், அந்த கதையே வேண்டாம். முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும். ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாயை எடுத்து முதல் செலவாக போட்டுடுங்க. ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க. வேறு ஒன்றும் இல்லையா, ஒரு தங்கச்சீட்டு வாங்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனாலும் பண்ணுங்க. ஆனால் 1ஆம் தேதி வந்தவுடனே முதல் செலவு சேமிப்பாக தான் இருக்கணும். ஏன்னா பெண்கள் எந்த விஷயத்தில் நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையோ இருக்கோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் புலி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் பட்ஜெட் போட்டு பட்ஜெட்டுக்குள்ள குடும்பத்தை கட்டுப்பாடோடு நடத்துறது. அதனால் நீங்கள் 9,000 இருந்தாலும் குடும்பம் நடத்துவீங்க, 4,000 இருந்தாலும் குடும்பம் நடத்துவீங்க. எங்கே போய் எப்படி காசு மிச்சம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிசிப்ளின்டாக மாதம் முதல் செலவு சேமிப்புன்னு அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேமிப்பு சீராக இருக்கும், இல்லைன்னா செலவு தான் சீராக இருக்கும். ரெண்டாவது, எந்த கடனெல்லாம் நம்ம நல்ல கடன், எந்த கடன் நம்ம வாங்கலாம், எது வாங்கக்கூடாதுன்னு. நீங்கள் ஒரு நிலமோ வீடோ ஒரு தொழில் முனைய போகிறீங்க, அதுக்கு ஒரு கடன் வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் கடன் தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வண்டி வாங்க போகிறேன், இல்லை ஏதோ மொபைல் ஃபோன் 20,000 கொடுத்துட்டு நான் 2 வருஷம் இஎம்ஐ கட்ட போகிறேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு சுத்தமாக வேஸ்ட்டு தான். மூன்றாவது விஷயம், நீங்கள் கூட்டு வட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேங்க்கில் போயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போயோ நீங்கள் ஒரு 1,00,000 டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 7% வட்டி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா வருஷம் வட்டியை கொடுத்துருவாங்க. ஆனால் 10 வருஷம் கழித்து கூட அந்த 1,00,000 1,00,000ஆகவே தான் இருக்கும். செடி வச்சா கூட அது வளர்ந்து மரமாகி காய்த்து பூத்து கணித்தெல்லாம் கொடுக்குது. ஆனால் பேங்க்கில் 1,00,000 போட்டிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது ஒன்றுமே இம்ப்ரூவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போங்க. எதெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா, ரொம்ப எளிமையாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பேங்க்லேயும் இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முடிஞ்ச வரை அதில் உங்கள் காசை சேருங்க. ஏன்னா அதுதான் படிப்படியாக உங்கள் காசை பெருக்கிற ஒரு மார்க்கம். நம்ம சேர்க்கிற தொகை அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன ரொம்ப முக்கியம்னா, நம்ம சேமிக்க தொடங்குறோமா, அதாவது ஒரு இலக்கை நோக்கி. இப்போ நீங்கள் எல்லாரும் பயங்கர எக்ஸ்பர்ட்ஸு, பொண்ணு கல்யாணத்துக்கு, பையன் படிப்புக்கு, அது வீடு வாங்கிறதுக்குன்னு தனித்தனியாக ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கிறீங்க. ஆல்ரெடி சேமிச்சிட்ருக்கீங்க, ரைட்டாக. கோல்டு சீட்டு போடும்போது கூட பொண்ணு கல்யாணத்துக்குன்னு தான் சேர்க்குறீங்க. அதே மாதிரி என்னோட ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா உலகத்தில் வேறு யாருமே உங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறதில்ல. அந்த தன்னம்பிக்கையோட முதல் படி அதுதான். நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட், உங்கள் குழந்தைங்களும் இம்பார்ட்டண்ட், உங்கள் புருஷனும் இம்பார்ட்டண்ட், எல்லாரும் இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசித்து ஒரு 500 ரூபாயாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கே அது வளர அது எங்கே போகுதுன்னு புரியும். ஸோ நீங்கள் அது எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, அதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஒரு 4-5 நம்மளோட சமையலறையில் இருக்கிற ஒரு அஞ்சன பெட்டி மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு 3 அல்லது 4 விதவிதமான வழிகளை தேர்வு செய்து ஒன்னொன்றுத்துலேயுமே பிரித்து அந்த 5,000 போடுங்க. ஒன்னொன்றுத்துலேயும் 1,000 1,500 பிரித்து போட்டுட்டு வாங்க.